Hi students, இன்னைக்கு நம்ம projection formula எப்படி derive பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து மூணு ஃபார்ம்ல இருக்கு. மூணு ஃபார்ம்ல நான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எடுத்து derive பண்ணி காட்டுறேன். இந்த triangle பாருங்க, triangle ABC. இந்த BC ஓட லென்த் வந்து small a. இந்த AC ஓட சைடு இதனோட லென்த் வந்து small b. இந்த AB ஓட லென்த் வந்து small c. இது இன்னொரு விஷயம், இந்த AD வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கு BCக்கு. அப்புறம் இந்த லென்த் ஆஃப் த சைடு தான் எப்படி மார்க் பண்றோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். கேபிட்டல் ஏ இங்க வந்திருக்கு. இதோட ஆப்போசிட் சைடு என்ன? BC. அப்ப இந்த கேபிட்டல் லெட்டர் என்னவோ அதுக்கு ஆப்போசிட் இதே லெட்டரை ஸ்மால் லெட்டர்ல ஆப்போசிட் சைடு எழுதணும். அதே போலதான் ஒவ்வொரு வெர்டெக்ஸோட ஆப்போசிட்டும் நீங்க லென்த்தை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இங்க பாருங்க ஸ்மால் சி, இந்த கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட் பாருங்க ஸ்மால் பி. இப்படிதான் மார்க் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பேஸ், இன்னொன்று கார்னர் காஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மெத்தட் இருந்தா ஈஸியா இந்த ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளை நான் லேபிள் பண்றேன். அதை நீங்க எக்ஸாம் எழுதுறதுல ஷார்ட்கட்காக இங்க டாப்பு, இது கார்னர், இங்கேயும் இந்த சியும் கார்னர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னோம்? பேஸ்ன்னு சொன்னோமா? இப்ப பேஸ் என்னது பாருங்க, இங்க பேஸ் என்ன வரும்? பிசி தான் பேஸ். அந்த பிசியோட லென்த் என்ன? ஏ. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி. இதை நீங்க எழுதிக்கணும். இப்ப பேஸ் என்ன? ஸ்மால் லெட்டர் ஏ. ஸ்மால் ஏ ஈக்குவல் டு அது எதனோட லென்த்? பிசி. இந்த பிசியை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? பிடி பிளஸ் டிசி. இப்படி எழுதியாச்சு. இப்போ நீங்க ஏ ஈக்குவல் டு பீடிங் போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டிசின்னு போட்டு பார்த்துக்குங்க. இப்போ சொல்றேன் பாருங்க இந்த ஐடியா. இப்போ பேஸ் எழுதியாச்சு. ஷார்ட்டா பாருங்க காசுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கார்னர் காசு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுதானே கார்னர், இது கேபிட்டல் பி, இது கேபிட்டல் சி. இந்த கார்னருக்கு நீங்க காசு கண்டுபிடிங்க. காஸ் கேபிட்டல் பி ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. செகண்ட் கேபிட்டல் சி சொன்னோம் கார்னர்ல. காஸ் கேபிட்டல் சி ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. இந்த லெட்டர் இங்க ஏபி இருக்கா, இங்க ஏசி இருக்கா? இதை நீங்க இங்க அப்படியே டிவைடட் பை ஏபின்னு எழுதுங்க, டிவைடட் பை ஏசின்னு எழுதுங்க. இங்க என்ன லெட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்களோ, அதாவது இங்க ஏபி யூஸ் பண்ணிக்கிங்க, இங்கேயும் அதே லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இங்க ஏசி அதாவது நீங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏன் மல்டிப்ளை பண்றதுன்னா, எந்த டைமால நீங்க டிவைட் பண்றீங்களோ அதே டைம் மல்டிப்ளை பண்ணா திரும்பி நீங்க ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஏபி டிவைட் இங்க ஏபி மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ரெண்டு கேன்சல் பண்ணா ஒன்னாயிரும், திரும்பி பிடியே கிடைக்கும். அதுக்காக இப்படி ஆர்டர் பண்ணிட்டோம். பிடி பை ஏபி இது ஒரு விஷயம், டிசி பை ஏசி. இங்க பாருங்க பிடி பை ஏபி அப்புறம் டிசி பை ஏசி. இது இப்போ மறுபடியும் இது காமிக்கிறோம் பாருங்க இங்க. அப்ப ஸ்மால் ஏ ஈக்குவல் டு பிடி பை ஏபிய காஸ் கேபிட்டல் பின்னு நீங்க எழுதிக்கலாம். இந்த ஏபி வந்து ஏபியோட லென்த் வந்து சி. அப்ப ஸ்மால் சி பிளஸ் டிசி பை ஏசிக்கு பதிலாக காஸ் கேபிட்டல் சின்னு போட்டுக்கலாம். காஸ் கேபிட்டல் சி இன்டு ஏசிக்கு பதிலாக ஸ்மால் பின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இதை அரேஞ்ச் பண்றேன் பாருங்க. ஸ்மால் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் பி இன்டு காஸ் கேபிட்டல் சி பிளஸ் ஸ்மால் சி இன்டு காஸ் கேபிட்டல் பி. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ ஸ்மால் பி ஸ்மால் சி இது அதை ரெண்டு ஃபார்ம். ஒரு கொஸ்டின் பேப்பர் ஸ்மால் பி கேட்டிருந்தாங்களோ இல்லை ஸ்மால் சி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஏ கேட்டவொன்னே என்ன பண்ணணும்? இப்போ ட்ரையாங்கிள் எஃபா வரைவோம். கேபிட்டல் ஏவை வந்து டாப்ல வச்சுட்டு பி சியை இப்படி வச்சுக்கிட்டீங்க. இப்போ பாருங்க ஸ்மால் பி வேணும்னு சொல்லி கேட்டா ப்ரூஃப்ல நீங்க பிஏ டாப்பை கொண்டு போயிருங்க. அப்ப ட்ரையாங்கிள் பாருங்க எப்படி வரும்? லேபிள் பண்றது பி வரும், அப்படியே ஒன்னோடனா நீங்க மூவ் பண்ணிட்டு இருக்கணும். பி இங்க போயிடுச்சுன்னா ஏ இங்க வரும், அந்த மாதிரி. அப்ப சி ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு போயிடும். இப்ப ப்ரூஃப் வந்து ஸ்மால் சி கிட்ட இருந்தாங்க அப்படின்னா சி வந்து டாப்ல போகணும். எப்படி போகணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணமோ அதே மாதிரிதான் இந்த செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும் நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு அதர் டூ ஃபார்ம்ஸும் கிடைச்சிரும்.
ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த ட்ரையாங்கிளுக்கு எப்படி வேர்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு அதுக்கு தான் இந்த ஷார்ட்டான ஐடியா. இந்த ஐடியா வச்சா நீங்க அதர் டூ ஃபார்மும் ப்ரூவ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.